மக்கள் எந்த அளவுக்கு விவசாய பொருட்களை இப்படி ரோட்டில் சாலையில் போட்டு இதை துடைக்க வேண்டியது இருக்குது, புடைக்க வேண்டியது இருக்குது, இதை வந்து மூட்டை பிடிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். காலம் முழுக்க போராடிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் வந்து இப்படி ஒரு பொன் விளையிற பூமி, இதுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலே இந்த விவசாயமே வந்து இந்த நாட்டை முன்னேற்றிடும். ஒருவேளை நாங்கள் ஜெயிக்காமல் போனால் செஞ்சு கொடுக்க போராடுவோம். காலம் முழுக்க எங்களை போராட விடாதீங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் போராட நிலைமை வரும். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கண்டிப்பாக வரதுக்கு மக்கள் வந்து ஆதரவு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அம்பாசமுத்திரம் போகக்கூடிய ஒரு வகையான புறவழிச்சாலை. இந்த புறவழிச்சாலையில் இந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நெல்லை போட்டு இங்கேயே காய வச்சு, இங்கேயே புடைச்சி, இங்கேயே தூத்தி, இங்கேயே மூட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த மக்களுக்கு தேவையான, இந்த விவசாயிகளுக்கு தேவையான ஒரு நெற்களம் இல்லை. அப்போ நெற்களம் இருந்தால் எதுக்கு பயன்படும்? அந்த நெற்களத்தில் விவசாய நேரத்தில் அறுவடை செஞ்சு அந்த நெல்லை பூரா அடிக்கிறதுக்கு, தூத்துறதுக்கு இன்னைக்கு மிஷினே அறுவடை செஞ்சு வந்துடுது. அப்போ அதை தூத்துறதுக்கு, புடைக்கிறதுக்கு, மூட்டை பிடிக்கிறதுக்கு இதுக்கு பயன்படுத்தலாம். அதோட சேர்த்து விவசாயம் நடக்கிற காலங்களில் அந்த நெற்களம் இதுக்கு பயன்படும். விவசாயம் நடக்காத காலகட்டங்களில் இந்த நெற்களத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இவங்களாம் ஒரு விளையாடுறதுக்கான பகுதியாக, அதாவது அவங்களுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு அது ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். சிமெண்ட் களமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தமான விளையாட்டுகளை பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு இடமாக அது அமையும். அதோட சேர்த்து இந்த பகுதியில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி, அதாவது ஒரு விழா காலங்களில் ஒரு அன்னதானம் போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொது பயன்பாட்டுக்கும் அந்த நெற்களம் பயன்படும். இப்போ நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த பகுதியில் ஒவ்வொரு 100 ஏக்கருக்கும், நம்ம ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு இந்த குடோன் வந்து, அதாவது தானிய கிடங்கி வந்து அமைப்புன்னு சொல்லியிருக்கோம். அந்த தானிய கிடங்கிகள் இந்த நெல்லை பக்குவப்படுத்துறதுக்கும் பதப்படுத்துறதுக்கும், அதை வந்து அரைவைக்கு போகிற வரைக்கும் அது வந்து மழையில் நனையாமல், முளைச்சிடாமல், சேதப்பட்டுறாமல் சேமித்து வைக்கிறதுக்கு அது பயன்படும். இது வந்து நெற்களம் வந்து பயன்படுறது நெல்லை புடைக்கிறதுக்கு, தூத்துறதுக்கு, அதை வந்து மூட்டை பிடிக்கிறதுக்கு இதுகளுக்கான பயன்பட இருக்கும். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவோம். பல நோக்கு பயன்பாட்டுக்கு இந்த சிமெண்ட் களம் பயன்படும். இந்த சிமெண்ட் களமானது இந்த சாலை ஓரத்திலேயே, இது வந்து புறவழிச்சாலை, இந்த புறவழிச்சாலையினுடைய ஓரத்தில் ஒவ்வொரு 100 ஏக்கருக்கும் ஒரு சிமெண்ட் சாலை, அதாவது சிமெண்ட் களம் வந்து அமைத்து தரப்படும். நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்துக்கு ஒரு வாக்குறுதியை விவசாயிகள் முன்னிலையில் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மக்கள் எந்த அளவுக்கு விவசாய பொருட்களை இப்படி ரோட்டில் சாலையில் போட்டு இதை துடைக்க வேண்டியது இருக்குது, புடைக்க வேண்டியது இருக்குது, இதை வந்து மூட்டை பிடிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். இதை பூரா சரி செய்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக இதை இருக்கலாம் ஒரு தீர்வை ஏற்படுத்தும். ஐயா, நெல் கிடங்கி, அதான் குடோனு. ஐயா, அந்த குடோனா இவங்க அதாங்க நெல்லு களம் ஒவ்வொரு 100 ஏக்கருக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு 300 ஏக்கருக்கு நெல் சேமிச்சு வைக்கக்கூடிய குடோனு, தானிய கிடங்கி இருந்தால் நல்லா இருக்கும். அதுகளை ஏற்பாடு செய்வோங்க ஐயா. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் அதுகளை செய்வோம், வெற்றி பெறாவிட்டால் அதை செய்கிறதுக்கு போராடுவோம். காலம் முழுக்க போராடிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் வந்து இப்படி ஒரு பொன் விளையிற பூமி, இதுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாலே இந்த விவசாயமே வந்து இந்த நாட்டை முன்னேற்றிடும். மழை காலங்களில் அந்த அறுவடை பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் விவசாயி ரொம்ப சிரமப்படுறேன். அவங்களுக்கெல்லாம் நெல் வைக்கிறதுக்கு, ஸ்டாக் வைக்கிறதுக்கு குடோன் தான் நல்லா இருக்கும். வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதை முன்னெடுத்து அதை செய்து கொடுத்தா ஐயா, நாங்கள் ஜெயிச்சா வந்து ரொம்ப வரவேற்பாங்க. நன்றிங்க. ஜெயிச்சா நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஒருவேளை நாங்கள் ஜெயிக்காமல் போனால் செஞ்சு கொடுக்க போராடுவோம். காலம் முழுக்க எங்களை போராட விடாதீங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் போராட நிலைமை வரும். அதனால எங்களுக்கு வாக்களிங்க. எங்களோட சின்னமே விவசாய சின்னம். சொல்லுங்கய்யா. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு வர்றதுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறீங்க. முதல் விவசாயிகள் நீங்கள் ஆதரவு கொடுங்க. சின்னமே விவசாய சின்னம், மற்ற யாருக்குமே இப்படி ஒரு சின்னம் அமைச்சதே இல்லை. நன்றிங்க, வணக்கம் ஐயா.